வீட்ல எல்லாருமே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. கௌதம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. என்ன அம்மா திட்ட போறாங்களோ, என்ன ஏதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா கதவு தொறக்குறாங்க. நம்ம இந்திரா, ஐய்யய்யோ! எப்படி வருவாளோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இத விட பார்த்தீங்கன்னா, ராகினியும் கதிரும் தான் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இப்ப அழுதுகிட்டே வருவா பாருடா கதிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வர்றப்பே சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்திரா இத பார்த்த உடனே ஷாக் ஆயிருது. என்ன சித்தி இது? அவ சிரிச்சுக்கிட்டு வர்றா. என்ன நடக்குதுங்க? டேய் அதுதான்டா எனக்கும் புரியல. வா என்னன்னு போய் கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒளிஞ்சிருப்பாங்க ஒரு இடத்துல. நின்னு தூரமா நின்னு கேட்டுட்டு இருப்பான். அங்க இருந்து அந்த ஹாலுக்கு வர்றாங்க. இந்திரா வந்தோடனே என்னாச்சு இந்திரா அப்படின்னு சொல்றாங்க கௌதம். அதுக்கு இந்திரா சொல்றாங்க, அத்தை எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்கங்க அப்படின்னு சொன்னோடனே கௌதம்க்கு அவ்வளவு சந்தோஷம். அதை விட ராமச்சந்திரனுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்பவே முடியல. நான் சொன்னேன்லடா ஜெயா அப்படிலாம் பண்ண மாட்டான்னு பார்த்தேல எப்படி பண்ணிருக்கா பாரு. இதானே என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஜெயா வெளியே வர்றாங்க. கௌதம் ராமச்சந்திரன் 2 பேரும் ஓடி போய் ஜெயா நீ அருமை போ, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஜெயா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்னன்னே தெரியல. அவங்க திருத்துன்னு முடிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்போ வந்து கௌதம் சொல்றாங்க, அப்பா நீங்க மட்டும் தான் கொடுத்து வச்சவங்களா? நான் கொடுத்து வச்சவன் இல்லையா? அட ஆமாண்டா நீயும் கொடுத்து வச்சவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்திரா அப்படியே நம்ம ஜெயாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ என்னமோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயாக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீதான் இந்திராக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்ல, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெயா அமைதியா இருந்துக்கிறாங்க. ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் அக்கா எப்படி இவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ராகினி. அடுத்தது இந்திரா வந்து அகாடமிக்கு வர்றாங்க. அங்க கல்யாணி இருக்காங்க. கல்யாணி உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்கிறாங்க. எக்ஸாம் எல்லாம் எப்படி பண்றியா, படிக்கிறியா அப்படிங்கிறாங்க. அதை கிடக்குது விடு. ஆமா உன்னோட பிரச்சனை இது பெரும் பிரச்சனையா இருக்குமே, எப்படி இப்படி போய் மாட்டின? அதாண்டி எனக்கும் புரியல, அதான் மேம்கிட்ட பேசலான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பிரின்சிபல் மேம்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கல்யாணி இந்திரா 2 பேரும் போய் பேசுறாங்க. அப்போ பிரின்சிபல் சொல்றாங்க, அம்மா உன்ன மாதிரி ஒரு ஆளைக்கிளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உன்னோட ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி நாங்க ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்படி லாக் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சும் கூட பாக்கலாமா. ஆனா நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்திருக்கோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்த நியூஸ் மட்டும் பொய்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா போதும், அவங்க இந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்றாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ரேங்க் எவ்வளவுன்னு ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்றேன்னே தெரியல. சரி நாங்க ட்ரை பண்றோம் மேடம் அதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீ ட்ரை பண்ணி எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு அதை அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னா அவங்க அதை பார்த்துட்டு 3 நாள்ல நம்ம சொன்னது மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு போதுமா, அவங்க உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்ற ரேங்க் இதை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி இந்திரா 2 பேரும் வெளியே வர்றாங்க. இப்போ என்னடி பண்றது அப்படின்னு சொல்லி கல்யாணி கேக்குறாங்க. அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல, எப்படி இப்படி நியூஸ் போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கல்யாணி சொல்றாங்க, ஆமாண்டி இப்ப எல்லாம் அப்படிதான், ஒரு நியூஸை ட்ரெண்ட் பண்றது, அடுத்த நியூஸ் வந்துருச்சுன்னா அடுத்த நியூஸை ட்ரெண்ட் பண்றது, இதே இவனுக்கு பழப்பா வச்சிருக்கானுங்க. இப்போ கூட பாத்தியா பொய்யான நியூஸை வெளியிட்டோம்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற, பொய்யான நியூஸ் அதை சொல்றியா? ஐயோ இல்ல கல்யாணி, இதுக்கு முன்னாடி சொன்னீங்க அதாண்டி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பொய்யான நியூஸ் போட்டு மாட்டிக்கிறாங்களா அதை சொன்னா அப்படின்னு. கல்யாணி சூப்பரான ஐடியா கிடைச்சிருச்சு கல்யாணி அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்ற? ஆமா கல்யாணி, இந்த ஒரு நியூஸ் சேனல் பேரு சொல்லி அந்த சேனல் இருந்து தான் வந்து இந்த நியூஸ் வந்தது. அந்த ரிப்போர்ட்டரை நம்ம பிடிச்சோம்னா எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம், யாரு இவங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போயிரும் கல்யாணி. வா அங்க போய் அந்த சேனல் நேம் சொல்லி அந்த சேனலுக்கு போகலான்னு சொல்றாங்க. போடி செம்மையான ஐடியா குடிச்சிருப்போ அப்படின்னு கல்யாணியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் சேனலுக்கு போறாங்க. எடிட்டரை பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. அப்ப அங்க செக்யூரிட்டி இருந்துட்டு, அம்மாமா நிலுங்க என்னம்மா நீங்க பாட்டுல போயிட்டு இருக்கீங்க? இல்லன்னு எடிட்டரை பார்க்கணும், ஒரு அர்ஜென்டான விஷயம். அம்மா நீங்க எடிட்டர் எல்லாம் பார்க்க முடியாதுமா, முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா? இல்லன்னு இப்ப அர்ஜென்டா பார்க்க வந்தா அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க மாட்டாங்கம்மா, நீங்க அவங்க கிட்ட போன் பண்ணி கேளுங்க, அப்பாயின்மெண்ட் எப்ப கொடுக்குறாங்களோ அப்ப வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்களே கேட்டு சொல்லிருங்கண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரா சொல்றாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறாரு. கேட்டுட்டு வந்து சொல்றாங்க, அவங்க போன் பண்றாங்களாமா, உங்களதெல்லாம் டீடைல்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, நீங்க போங்க அப்புறம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு இப்படி சொல்றீங்க ப்ளீஸ்னு அப்படிங்கிறாங்க. அம்மா நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த அண்ணாவை சொன்னோடனே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாங்க. அப்பயே சொல்றாங்க இந்திரா, இல்ல நம்ம இங்க இருந்து போக வேணாம், நம்ம போனோம்னா வேலைக்கே ஆகாது, நம்ம வெயிட் பண்ணலாம், யாராச்சும் வர்றாங்களா இல்ல வேற ஏதாச்சும்
ஐடியா கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் கல்யாணி அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நிக்கிறாங்க. சரி அந்த சைடு போய் நிக்கலாம், இந்த சைடு நின்னோம்னா அந்த வாட்ச்மேன் வேற திட்டுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கல்யாணி சொல்றாங்க, பேசாம இந்த செக்யூரிட்டி ஏமாத்திட்டு போயிடலாமா? ஐயோ வேண்டாண்டி, என்னடி இது, முன்னாடி இருந்த இந்திராவுக்கும் இந்த இந்திராவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல்ல இருக்க இந்திராவா இருந்தா இந்நேரம் செக்யூரிட்டி ஏமாத்திட்டு டவக்குன்னு உள்ள போயிருப்பா. நீ என்னடா இவ்வளவு பொறுமையா இருக்கிற, என்னடி பண்றது? அப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப அப்படி இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா கேட்டுக்கு வெளியில யாரோ ஒரு லேடி நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அத பாக்குறாங்க இந்திரா. நீ கல்யாணி அங்க பாரு அப்படிங்கிறாங்க. என்னது இது அப்படின்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் என்னை பேட்டி எடுக்க வந்தது, இது கண்டிப்பா தெரியும் உனக்கு, அந்த ஒரு ஆள் பேரை சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும், உடனே நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. நீங்க தானே என்னை பேட்டி எடுக்க வந்தது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் சொல்றாங்க. ஆமாங்க, என்ன இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு உதவி வேணும், எடிட்டரை நான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. எங்க அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா யார் அந்த நியூஸ் கொடுத்தாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. இந்திரா, எங்க நேரடியா உங்களுக்கு நான் ஹெல்ப் எதுவுமே பண்ண முடியாதுங்க, அது பெரிய பிரச்சனையாயிரும். வேணா உங்களுக்கு மறைமுகமா உங்களுக்கு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டரும் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்திரா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், ஆனா இங்க எதுவும் பேச வேண்டாம், வாங்க கொஞ்சம் தள்ளி போய் பேசலாம்னு சொல்லிட்டு தூரமா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் மறைமுகமா பண்றேன், நேரடியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரு நந்தினி, நான் ஜூனியர் எடிட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது பொய்யான நியூஸ்னும் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு தான் நந்தினியும் சொல்றாங்க. அப்போ இந்திரா கேக்குறாங்க, யார் இதை உங்களுக்கு கொடுத்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா நந்தினி, இது யார் அனுப்புனா, யார் என்ன சொன்னாங்க, இது எதுல அனுப்புனாங்க இப்படிங்கறது ஒரு சின்ன நியூஸ் தெரிஞ்சா கூட போதும் எனக்கு அப்படின்னு இந்திரா சொல்றாங்க. அதுக்கு நந்தினி சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல இந்திரா, இது யாரு செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் பேரு மகேஷ் அப்படின்னு. நந்தினி சொல்றேன், மகேஷா? மகேஷ் எனக்கு யாரும் தெரியாதே, அவன் யாரு, அவனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நந்தினி சொல்றாங்க, இந்திரா, மகேஷ் ரொம்ப தப்பான ஆளு, காசுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான், அவன் தான் இந்த நியூஸ் எடுத்துட்டு வந்து இதுல போட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க நந்தினி. மேம், எனக்கு நல்லாவே தெரியும் மகேஷ் தான் மேம் இதை பண்ணது, இந்த நியூஸ கொடுத்ததே அவன் தான், அவன் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், பிரகாசம் கிட்ட இதை செய்ய சொன்னதே அவன் தான். மகேஷ் யாரு, கவலைப்படாத இந்திரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் டீ குடிக்க வருவான், அவன் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்திரா. ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி, ஆனா நான் கேட்காம நீங்க எப்படி சொன்னீங்க? இந்திரா, என்னோட ப்ரொஃபஷனல்லாம் எனக்கு உயிர் இந்திரா, அதை அவன் தப்பா பயன்படுத்துறான், அது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க நந்தினி. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதோதான் அங்க வர்றான் பாருங்க, இவன் தான் மகேஷ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மகேஷை பாத்துறாங்க, டீ குடிக்கிறதுக்கு வெளியே போறான், அவன் வண்டி கிட்ட தான் போவான்னு நினைக்கிறேன், நீங்க போய் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க நந்தினி. அப்போ இந்திரா கேக்குறாங்க, நந்தினி எனக்கு இன்னொரு ஹெல்ப் நந்தினி, எனக்கு இது லீகலா ஒரு ப்ரூஃபோட வேணும், அதை நீங்க எனக்கு பண்ணித்தர முடியுமா அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு முடிஞ்சு நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சில பல விஷயங்களை நம்ம இந்திரா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நந்தினி சொல்றாங்க, வாவ் சூப்பர், சம்மறிவாளிங்க, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க சீட்ல இல்லைன்னா எல்லாம் தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க நந்தினி. அதுக்கப்புறம் இந்திரா கல்யாணி கிட்ட இந்திரா சொல்றாங்க, கல்யாணி, ஆடு சிக்கிருச்சு, வா போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. தம் அடிச்சிட்டு இருக்கிறாரு மகேஷ். கரெக்டா இந்திரா அங்க வர்றாங்க. இந்திராவை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க மகேஷ். இதோட இந்த எபிசோட் முடியுது.